மாப்பிள்ள பாரேன், ஏப்ரல் மாசத்துல கூட சென்னையில வெயிலே இல்ல. எப்படி சொல்ற? அதான் சிஎஸ்கே டாட் பால் ஆடி ஆடி ஊரை சுத்தி மரத்தை நட்டு வச்சிட்டாங்கல்ல. நானே இப்பதானம்மா வீட்டுல இருந்து வந்தேன், அதுக்குள்ள ஏமா கால் அடிக்கிற? ஆமா சார் அப்படியே ஃபாரின் கிளைண்டோட மீட்டிங்ல இருக்காரு, நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் பாரு. சரி சொல்லு. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அந்த நவா பையன் கூட சேராதுன்னு. அட அது இல்லம்மா, சொல்ல வந்த விஷயத்த சொல்லுமா. என்னாச்சு? அத மறந்துட்டேன் பாரு. உன்னை திட்டினா எனக்கு டைம் போறதே தெரியலடா. ஒன்னும் இல்லடா, உங்க மாமா பொண்ணு ரேணு இருக்கால. ஆமா இருக்கா. அவளுக்கு என்ன இப்போ? அவளுக்கு நாளைக்கு இங்க இன்டர்வியூ இருக்கான். என் தம்பி கூட அவ இன்னைக்கு இங்க வரா. நீ தான் அவளை நாளைக்கு இன்டர்வியூ கூட்டிட்டு போகணும். மாமா மாமா என்ன பேசிட்டு இருக்க? அதெல்லாம் சான்ஸே இல்ல. அதுவும் அவள சான்ஸே கிடையாதுமா. டேய் நீங்க என்ன சின்ன பசங்களடா இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கு? ஐயோ அம்மா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுமா. மா இங்க பாரு, அவளை போய் இன்டர்வியூல விடுறதுக்கு பதிலா என்ன ஒரு மாடி மேல இருந்து குதிக்க சொல்லு, குதிச்சிடுறேன். அப்ப சரி குதிச்சிரு. கண்ட்ரோல் கண்ட்ரோல். வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாய். அதெல்லாம் கரெக்டா தான் வந்திருக்க. ஆனா ஒரே நாள்ல இன்னைக்கு நீ வேற வீடு மாற போறது உறுதி. ஏய் என்ன என் வீட்டுல வந்து என்னவே மிரட்டிட்டு இருக்க? சேச்சே சார், இவ்ளோ பெரிய ஆளு, என்னென்ன காரியம்லாம் பண்ணிருக்கீங்க. உங்களை போய் நான் மிரட்ட முடியுமா? ஆனா நடந்தது எல்லாத்தையும் அத்தை கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு உன்னை வெளில விரட்ட முடியும். ஓ எனக்கே சவாலு. ஆமா பாப்போமா? பாத்துடலாம். பாத்துடலாம். ஏங்கா, மாப்பிள்ளைக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல்ல, நீ இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்க? ஆஹா, நம்ம இது எவ்வளோப்பா வரனால நமக்கு சாதகமா தாயா பேசுறாரு. யாருக்கு? அவனுக்கா? அவன் குழந்தைடா, அவனுக்கு விவரமே இன்னும் பத்தல. என்னக்கா சொல்ற? அட ஆமாண்டா, நேத்து ராத்திரி கூட தூக்கத்திலே ஒண்ணு கடிச்சிடானா பாத்துக்கையே. அடியா ஆத்தா, என்னமோ ஆஸ்திரேலியா கூட செஞ்சுரி அடிச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுற. தூக்கத்துல இருந்து பாத்ரூம் போறதுக்கு அலுப்பு பட்டுக்கிட்டு பெட்லயே ஒண்ணுக்கு போயிருக்கான். நீ அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கக்கா. நான் என்னடா பண்ணட்டும்? எவ்வளவு சீக்கிரம் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறியோ அப்பதான் இந்த ஒண்ணுக்கு ஒரு தீர்வு வரும். என்னது? அவனோட விளையாட்டுத்தனத்துக்கு ஒரு முடிவு வரும்னு சொன்னேன். அப்புறம்க்கா, மாப்பிள்ள ஏதாவது லவ் கிவ் பண்றாரா? யாரு? உன் மாப்பிள்ள. அவனுக்கு 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் டீ கடையிலே கழிச்சிருவான். மீதி 12 மணி நேரத்தை தூங்கியே கழிச்சிருவான். அப்படியே அவனுக்கு லவ் பண்ணணும்னு ஆசை வந்தா கூட அடுத்த நாள்ல இருந்து 2 மணி நேரத்தை கடன் வாங்கி தான் லவ் பண்ணணும். அதுக்கெல்லாம் அவன் சரிப்பட்டு வரமாட்டான். இதுக்கு மேல நம்மள அவமானப்படுத்த முடியாது. சரி அட்லீஸ்ட் கல்யாணத்தை பத்தியாவது பேச்சு எடுத்தாங்கல்ல. ஆஹா, மாப்பிள்ளை கல்யாணங்கள் வந்துருச்சு. துரைக்கு கல்யாண ஆசைலாம் வந்துருச்சு போல. வயசு வந்துருச்சு, ஆசை வரக்கூடாதா? அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கறியா? எனக்கு மெச்சூரிட்டி இல்லைங்கறியா? காலை என்ன மிதிச்ச? சாரி. மெச்சூரிட்டி இல்லாதனால தான் இன்னைக்கு அப்படி பண்ண. ரேணு என்ன மன்னிச்சு ரேணு, அன்னைக்கு ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் ரேணு. ரேணு அது அறியாத வயசு ரேணு. அதை போய் இத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுட்டு பழி வாங்குறது உனக்கே நியாயமா இருக்கா? இங்க பாரு, ஐயோ அந்த பாவத்தை நான் என்ன பண்ணாலும் கழிக்க முடியாது. வேணா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுத்துக்க, ஆனா என்ன வச்சு பழி வாங்க மட்டும் செய்யாத ரேணு, ப்ளீஸ் ரேணு. இத நீ என்ன வாசல்ல பார்த்தப்பவே பண்ணிருந்தீனா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. ஐயோ அப்படிலாம் சொல்லாத ரேணு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணு ரேணு, ப்ளீஸ் ரேணு, கொஞ்சம் கருணை காட்டு ரேணு, ப்ளீஸ் ரேணு. உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. சரி ஓகே, அப்ப நான் ஊருக்கு போற வரைக்கும் எனக்கு நீ ஸ்லேவா இரு. ஏய் 2 நாள் சாப்பிடாம குழம்பு எப்படி சரியாவே நிக்க முடியும்? சிலையா இருக்க சொல்லல, உன்னை ஸ்லேவா இருக்க சொன்னேன். ஸ்லேவ்னா அடிமைன்னு அர்த்தம். அடிமையா? ஏய் அதெல்லாம் முடியவே முடியாது. மாப்பிள்ள என்ன முடியாது? இன்டர்வியூல சில டவுட்லாம் இருக்குன்னு கிளாரிஃபை பண்ணுன்னு சொன்னா முடியாதுன்றான்ப்பா. இந்த பாவப்பட்ட மூஞ்சி கெஞ்சறத பார்த்தா உனக்கு இரக்கமா இல்லையா? என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? சாஃப்டா பேசுறதுனால இந்த மாமனோட பழைய ஹிஸ்டரிலாம் மறந்துட்ட போல. ஊர்ல போய் கேட்டு பாரு. அத்தைக்கிட்டே மாமா?
ஏன் மாப்பிள்ள அவகிட்ட போற? அவ சண்டைக்கு வருவா. ஐயோ அப்பா, அவன் உங்களை கிண்டல் பண்றான். என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு சொல்றது உண்மையா? ஐயோ இல்ல மாமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கண்ணில் பார்த்த பேர் அப்படியே இருக்கு. அந்த பயம் இருக்கணும். பொண்ணு கேட்கற டவுட்டை சொல்லி கொடு. மாமாக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். நீ எங்க அப்பா வேணா ஏமாத்தலாம், ஆனா எங்க அத்தை இப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லு. அப்படி வா வலிக்கு. ஃபாலோ மீ. இவ்வளோதானா? ஐடி சொல்லு. எச்சி, பின்னாடி வான்னு சொன்னேன். அத மடிச்சு வை. ஏண்டி இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுக்குற? ஓ அப்படியா? இப்ப மடிச்சு வை. வரா நல்லா விசிறு. ஏய் என்ன நக்கலா? ஏக் சிரிக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்ல புரியா இல்லையா? சரி, உன் பனிஷ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நீ கிளம்பலாம். ஓ தேங்க்ஸ். குடுங்க அத்தை. வேணாண்டி அட இருக்கும். குடுங்க. ஏறேனு உனக்கு அருணை பிடிக்குமா? பிடிக்கும், ஆனா பிடிக்காது. என்னடி பதில் இது? அதெல்லாம் அப்படிதான். சின்ன வயசுல நீங்க 2 பேரும் எவ்வளவு ஒத்துமையா விளையாடுவீங்க. இப்ப எதுக்கு ஏத்தாலும் சண்டை தான் போடுறீங்க. அது என்னமோ தெரியல, அவன்கிட்ட சண்டை போட்டு அவனை வெறுப்பேத்துறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. உன் மங்குனி அப்பனோட அக்காடி நானு, எனக்கா புரியாது? எதுக்கும் கிச்சன்ல எது எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்க. எதுக்கு? உனக்கு சொன்னா புரியாது. ஐயோ என்ன பொண்ணா இல்ல பேயா? செக்குமாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருக்கா. பார்த்த வேலைக்கெல்லாம் ஒரு கட்டிங் போட்டால் தான் அலுப்பு போகும். ஆனால் கழுத வைன் ஷாப் முறை நேரத்தை தான் வேலையை விட்டே அனுப்புனா. மாமா மாப்பிள்ள மாமா என்ன மாமா இதெல்லாம்? இப்போதான் மாமா ரேணுட்ட நீங்க எவ்வளவு பெரிய ஜென்டில்மேன் பேசிட்டு வந்திருக்கேன். Don't you feel this is unethical while having a sister, daughter, son-in-law in the same roof? அம்மா இப்படி நக்கறான். நல்ல சரக்கு கட்டி போடுறானா? சார் உட்காருங்க மாப்பிள்ள. மாமா தாய் மாமா உறவுன்றது அடுத்த தாய் மாதிரியா? ஐயோ மாமா அதையும் தாண்டி புனிதமானது மாமா. நான் எப்படி மாமா உங்க பக்கத்துல உட்கார்ந்து சரக்கு அடிக்கிறது? This is absolutely ridiculous I say. மாப்பிள்ள உன்னை குடிக்க சொல்ல மாப்பிள்ள, கூட உட்காருதான் சொன்னேன். உட்காரு. ஓ ஓகே glad. மாப்பிள்ள நீ ரொம்ப நல்லவன் மாப்பிள்ள. ஐயோ மாமா இதெல்லாம் மாப்பிள்ள மாப்பிள்ள வேண்டாம் மாமா. மாமா தண்ணி ஊத்த சொன்ன மாப்பிள்ள. மாப்பிள்ள என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள. ஐயோ மாமா சத்தியமா குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு மாமா, நம்புங்க. அத சொல்ல மாப்பிள்ள, இப்பதான் ஓபன் பண்ண மாப்பிள்ள, அதுக்குள்ள ஒரு குவார்டர் காலி ஆயிடுச்சு மாப்பிள்ள. சரி இது பண்றதா நமக்கு மரியாதை இல்ல. ஓகே மாமா ஹேவ் ஃபன். மாப்பிள்ள மாப்பிள்ள அங்க போடுறோம் மாப்பிள்ள. இந்தா ஒரு அடி அடி மாமா, உனக்கு சைட் டிஷ் எடுக்கிறேன்.
கரெக்ட் குடிகாரமா இருப்பான் போல. டைட். மாப்பிள உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் மாப்பிள. ஷூட். உனக்கு ரேணுவை பிடிக்குமா மாப்பிள? என்ன மாப்பிள அப்படி பார்க்குற? என்ன உன் மாமாவை நினைக்காத, உன் ஃப்ரெண்டா நினைச்சு சொல்லு மாப்பிள. பிடிக்கும், ஆனா பிடிக்காது. என்ன மாப்பிள, ஏதாவது ஒன்று சொல்லு மாப்பிள. ஏய், அது எப்படியா சொல்றது? சின்ன வயசுல பாவாடையும் சட்டையும் போட்டு மூக்கொழிவுன்னு சுத்தின்னு இருந்தா. ஆனா இன்னைக்கு காலையில வீட்டு கதவை திறக்கும் போது பாக்குறேன், யோ ஓப்பனா சொல்றேன்யா, பார்த்த இடத்துல நான் ஃபிளாட்டு கைய கொடு. என்ன மாதிரி வேலைப்பாடு? ஏய், நான் அப்பன்டா. கிடையாது. ஏய், சத்தியமா நான் அப்பன்டா. கிடையாதியா. நீ என்ன சொன்ன? நான் உன் மாமா இல்லை, இனிமே உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன்ல, அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணு. போடுறவனை உட்கார வச்சு ஊற்றி குத்துறதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். ஓ, இன்னும் வேணுமா? நோ, ஐம் டன் மாமா, டன் ஃபார் த டே. நான் போட்டதே திருப்பி போடுற பத்தியா? கில்லாடி மாப்பிள்ள நீ. மாப்பிள்ள, அது உங்களுக்குள்ள என்னதான் மாப்பிள்ள சண்டை? அது வந்து மாமா, புரிஞ்சிச்சு மாப்பிள்ள, புரிஞ்சிச்சு. சின்ன வயசுல அவ கூட சண்டை போட்டு அவளை அடிச்சிருக்கிற. உனக்கு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அது துரத்துக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் அவகிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு மாப்பிள்ள. அவளுக்கு யாராவது ஒன்று பண்ணா எத்தனை நாள் ஆனாலும் திருப்பி தராம இருக்கவே மாட்டா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு மாப்பிள்ள. ஐயோ மாமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதியா. நீ குடிச்சிட்டு படு, நான் இப்போ போய் தூங்குறேன். ஒன்ஸ் அகெயின் பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். மணி 7:30 அதுக்குள்ள என்னடி உனக்கு தூக்கம் கேட்குது? அடுத்துருக்கிறா பாரு, ஏதோ இந்த வீட்டு மகாராணி மாதிரி. அப்படி என்னடி பெரிய தப்பு பண்ண? 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கட்டில படுத்திருந்த, வயசு கோளாறு, செல்லமா கன்னத்துல பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்தேன். இது தப்பா? அதுக்கு போய் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சு பழி வாங்குற நீ? மிரட்டான பயந்துவாடி குள்ள கத்திரிக்கா. ஐயோ அம்மா. டே அருண், அன்னைக்கு ஒரு நாள் அவசரப்பட்டதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிளாக்மெயில் ஒன்று வச்சுட்டுக்கடா, பார்த்து அடக்கி வாசிடா. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நான் அன்னைக்கு அப்படி பண்ணப்போ நீ நல்லா தூங்கிட்டு தான் இருந்த, அப்புறம் எப்படி நான் முத்தம் கொடுத்தது உனக்கு தெரியும்? சொல்லு, பதில் சொல்றி வெண்ணம் அவளே. எனக்கு தெரியும் நீ சொல்ல மாட்ட, ஏன்னா நீ தூங்கிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் பிடிக்காத மாதிரி சீன் போடுற. ஈகோ பார்த்துக்கிறேன். ஆமாம், உனக்கு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? சரி, நீ நல்லா தூங்கு. நல்லா கலிஃபோர்னியா பர்ரிட்டோ மாதிரியே இருக்கா. டேய், எங்க போற? வேறங்க, ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான். விளையாடுறியா? அவளை இன்டர்வியூ கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன்ல. ஏம்மா நீ வேற ஏம்மா புரியாம, அவ சும்மா சும்மா என்ன பார்த்தாலே கடுப்பாயிட்டு இருக்கா. இல்ல நான் தான் போய் இன்டர்வியூல விட்டேன்னா அந்த வேலையை வேணான்னு வந்துட போறேன். சொன்னா கேளுடா. வண்டி எடு, கிளம்பலாம். நானா? ம் ஷோர். ம் சரி வா. என்ன ஒண்ணுமே பேசாம வர? உன்னதான்
எதுக்கு நான் ஏதாவது பேசி அப்புறம் நீ நைட்டு ஃபுல்லாக படித்ததெல்லாம் மறந்து போய் இன்டர்வியூவில் கேட்குற கொஸ்டின்கெல்லாம் தப்பு தப்பாக பதில் சொல்லி வேலை போய் அதை ஏன் தலையில் கட்டுருக்கா? எனக்கு எதுக்கு வந்து உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. என்ன என்னவா? ஒரு ஆல் தி பெஸ்ட் கூட சொல்ல மாட்டியா? ஏண்டி 4 வருஷம் காலேஜில் படித்து 6 மாதம் ட்ரைனிங் போய் 2 மாதம் நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு இன்டர்வியூக்கு படித்து உனக்கு கிடைக்காத வேலை நான் சொல்ல போகிற இந்த ஆல் தி பெஸ்ட்டில் மட்டும் கிடைக்க போதா? போய் பொழப்ப பாப்பியா? சீப்ப. சீப்பேன்னு ஒன்னே தான் ஞாபகம் வருது. எப்படி நீ வரக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்ல, அதனால ஒரு பூஸ்ட்டுக்கும் தம்முக்கும் 36 ரூபா ஜிபே பண்ணி விட்டு போ. ஆயிடுச்சா ஆயிடுச்சா ஆயிடுச்சா? தேங்க்யூ. எனக்கு ஈகோலாம் கிடையாது. ஆனா சின்ன வயசுல இருந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. யாராச்சும் எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை நான் எத்தனை வருஷம் ஆனாலும் திரும்ப கொடுத்துருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நரிக்குட்டம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உள்ள போடா டேய். முக்கியமா அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. ஸ்ட்ரைட்டா போயிட்டு நாங்க ஒரு நரி கூட்டம். என்ன பைய பாக்குறாரு? ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு நம்மள போட்டு தள்ளுறதுக்காக கிளங்கு போட்டு வந்துட்டாரா? அட அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, உங்கள் குழந்தையாளுக்கு ஒரு வரம் வந்திருக்கு. அதான் அடுத்த மாதம் 4ஆம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சுருக்கேன். சரி ஒரு வார்த்தை நேரில் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ சந்தோஷம் மாமா. ஏம்பா அதுக்கே இவ்வளோ அலைச்சல்? சொல்லியிருந்தா நாங்களே வந்திருப்போம்ல. அட முறைன்னு ஒன்று இருக்கலம்மா. அப்புறம் மாப்பிள்ள